ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5.2 ஹெவியான ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி இந்த ஆம்போடைய காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை ஏன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போடைய காஸ்ட் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30,000லேருந்து 34,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆம்போடைய காஸ்ட் வரும். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம 2 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட்டே இந்த ஆம்போடைய கால்வாசி உங்களுக்கு வந்துடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்போடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ இருக்குது. இந்த ஆம்ப்ளிஃபையர் நமக்கு யார் ஆர்டர் கொடுத்ததுன்னா திண்டிவனத்தை சேர்ந்த நம்ம கஸ்டமர் தான். நம்ம வீடியோஸை ரெகுலராக அவர் வாட்ச் பண்ணதுனால எல்லாமே பார்த்துட்டு ஒவ்வொரு ஆம்பில் இருந்து இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லி இந்த மாதிரி வேணும்னு அவர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் நம்ம செய்யும்போது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ். நீங்கள் இவ்வளோ ஹெவியாக செஞ்சுட்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் ரொம்பவும் லோ குவாலிட்டியாகவோ அல்லது ரொம்பவும் சீப்பாக நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா இந்த ஆம்போடைய ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்குறீங்க லோ பட்ஜெட்டில் செஞ்சு கொடுங்க, லோ பட்ஜெட்டில் செஞ்சு கொடுங்கன்ட்டு. என்னால் 5,000க்கும் செய்ய முடியும். அதே ஆம்ப்ளிஃபையரை என்னால் ஒரு 30,000 to 50,000 வரைக்கும் என்னால் செய்ய முடியும். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான ரீசன். இதே நம்ம 5,000 பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஆம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 inch ஸ்பீக்கருக்கும் ஒரு 10 inch சப்வூஃபருக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்காது. நீங்கள் கேட்குற அளவுக்கு தான் இருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆடியோ எல்லாமே. அதே போல் கொஞ்சம் பட்ஜெட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவோட குவாலிட்டியே இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த சேனலில் வந்து ப்ரைஸ் எவ்வளோ தான் சொன்னாங்க, இவர்கிட்ட எவ்வளோ தான், இன்னொருத்தர்கிட்ட எவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலும் நெக்ஸ்ட்டு செய்யக்கூடிய வேலைக்கு தான் இங்கே வந்து ப்ரைஸே. நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. அதில் கஸ்டமருக்கு நம்ம என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் இது வரைக்கும். மேக்ஸிமம் என்னால் எந்த அளவுக்கு அந்த ஆம்பை வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்தளவு நான் குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் தான் நான் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்து செஞ்சேன், ஆனால் உங்ககிட்ட கேட்ட அந்த ரிசல்ட்டு வரல. அப்படி நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி வரவே வராது. ஏன் அப்படின்னா நான் செஞ்சு கொடுக்குற மெத்தடே வந்து வேறு. அதுவும் இல்லாமல் ஒரு போர்டை எடுத்தேன் அப்படின்னா நிறைய விதமான ஆல்ட்ரேஷன் நான் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அப்படியே வந்து நான் கொடுக்குறதில்ல. அதனால தான் நீங்கள் இதே போர்டை நீங்கள் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு அந்த ரிசல்ட் கண்டிப்பாக வரவே வராது. அதே மாதிரி பிகினிங்காக இருக்கக்கூடிய டெக்னீஷியன் நிறைய டவுட் கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா திங்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துலாம் நீங்கள் டவுட் கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பேசிக்ஸ்லாம் கற்றுக்குங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ஒரு டெக்னீஷியன் தான் அவர். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆல்ஃபா பிடியில் வந்து ட்ரிபிள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு லிமிட்டுக்கு மேலே வச்சா கத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டவுட் கேட்டார். அப்படி அந்த ஆல்ஃபா பிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேஜஸ் வந்து ஜாஸ்திங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பரான கெயின் செட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவு தான் அந்த போர்டுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லை, எல்லா போர்டுக்கும் இது தான். ஒரு ஆடியோ கரகரன்னு வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கெயின் தான் ஜாஸ்தியாக போகுமே தவிர்த்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அதுக்காக ஆல்ஃபா பிடி வாங்கி போட்டாங்க கரகரன் பாடுலாம் அந்த மேனுஃபேக்சரை வந்து குறை சொல்லாதீங்க. அதுக்கு உண்டான நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போடைய ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மாஸ்டர், ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் வால்யூம் இருக்கும். உங்களுக்கு கீழே 3 செலக்டர் இருக்கும். 5.1 ஆக்ஸு யூஎஸ்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைஃபை இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும்.
இதில் நம்ம எந்த ஒரு இதுவுமே மென்ஷன் பண்ணிக்க மாட்டோம். டால்பி, டிடிஎஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் சிம்பிள் மேக்ஸிமம் நம்ம எந்த ஒரு ஆம்பிளிஃபைலும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா ப்ளைனாக இருந்தால் பார்க்குறது லுக் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நம்ம ஆம்பிளிஃபையர்ஸ் பேனல் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஹை பட்ஜெட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு டைம் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நான் அதை நல்லபடியாக செஞ்சு தர முடியும். ஏனோ தானோன்னு செய்யாமல் கொஞ்சம் ஆடியோவை நல்ல எவ்வளோ நம்மளால் ஒரு பீக் பாயிண்ட்டு கொண்டு நிறுத்த முடியுமோ அந்த அளவு நம்மளால் நிறுத்த முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அந்த மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, டால்பி, டிடிஎஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நாம் போட்டு கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு இதில் HDMI ஆப்டிக்கல் கோஆக்சில் சப்போர்ட் பண்ணக்கூடிய டீகோடர் நம்ம வச்சுருக்கிறோம். அது எந்த பிராண்டில் அப்படின்னா ஜிடெக் பிராண்டில் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ ஆம்போடைய ஃப்ரண்ட் வியூ இவ்வளோ தான். நம்ம ஆம்போடைய பேக் வியூ பார்க்கலாம். உங்களுக்கு ஆம்போட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே பனானா சர்க்கிட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். கஸ்டமர் பனானா சர்க்கிட்டில் கேட்டனால நம்ம எல்லாமே பனானா சர்க்கிட்டில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, சரவுண்டு, கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் 1, சப்வூஃபர் 2 சென்டர் இருக்கும். இதில் 2 சப்வூஃபர் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா BKன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இதுக்காக அப்படின்னா ஃபங்க்ஷன் டைமில் அவங்க பெரிய பெரிய பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த நம்ம ஸ்விட்ச் வச்சுருக்கிறோம். இந்த ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா அது சப்வூஃபராக வேலை செய்யும். ஆனில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டீரியோவாக உங்களுக்கு வேலை செய்யும். ஸ்டீரியோ அப்படின்னா ரெண்டையும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய அவுட்புட்டாக உங்களுக்கு சப்வூஃபரில் கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு நம்ம பேஸ் ட்ரிபிளோடு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஸ்பீக்கர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாம் வச்சோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பேக் சைடில் பார்க்க போனோம் அப்படின்னா ஆக்ஸ் இன்புட் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு சாக்கெட் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாக்கெட் நமக்கு போடும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள்ஸ் நம்ம கொஞ்சம் நல்லா பிராண்டடாக வாங்கி போடலாம். ஏன்னா கம்ப்யூட்டரைஸ்டு திங்ஸுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸும் சரி, கேபிள்ஸும் சரி நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையருக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆம்பிளிஃபையர் பேக் சைடு இவ்வளோ தான். ஆம்பிளிஃபையர் இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையர் இன்சைட் நம்ம பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை நம்ம 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே மாஸ்டர் பிராண்டோடைய டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 45-0-45 நெக்ஸ்ட்டு டேப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா 18-0-18 நெக்ஸ்ட்டு டேப்பிங் பார்த்தீங்கன்னா 12. இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா 26-0-26 அதே மாதிரி 12-0-12 இன்னொரு டேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா 0-12. இந்த 45-0-45 எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 2 8 ஃபிட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 2 8 ஃபிட் பவர் ஆம்ப் போர்டோடைய பிராண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா MK நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மகாராஜா, MK அதே மாதிரி மார்க்கெட்ஸில் நிறைய போர்டு வந்து 8 ஃபெட்டில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஓசிஎல் சர்க்யூட் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பிரிட்ஜ் டைப்பில் கேட்குறதுக்கும் நீங்கள் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பேரலில் கேட்குறதுக்கும் உங்களுக்கு பேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். நீங்கள் பேரலல் மோனோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வோல்டேஜ் வந்து ஹையாக கொடுத்தா அப்படி தான் உங்களுக்கு அதுக்கான பர்ஃபார்மன்ஸே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 35-0-35 போட்டுட்டு இந்த மாதிரி 8 ஃபிட்டுக்கு வந்து போதும் அப்படின்ற பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அவங்க போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெக்கமெண்டட் வோல்டேஜ்னு சொல்லிட்டு 45-0-45 ஏசின்னு சொல்லிட்டு நிறைய போர்டில் மென்ஷன் பண்ணியே வந்துடுது. நீங்கள் பேரல் மோனோக்கு வோல்டேஜ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அந்த போர்டோடைய பர்ஃபார்மன்ஸே இருக்காது. அதே மாதிரி அந்த பவர் ஆம்புக்கு ஏற்ற கெயினை கொடுத்தா மட்டும்தான் அதோடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வேலை செய்யும். இல்லை வேலையே செய்யாது. சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ பாடிட்டு இருக்கும். அந்த பஞ்ச் நிற்காது, உதறும். வால்யூம் ஏற்றுனீங்க அப்படின்னா ஒரு போட்டிங் சவுண்ட் வரும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூலாம் நடக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன ரெக்கமெண்டட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களோ நம்ம அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கெப்பாசிட்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45-0-45க்கு 100 வோல்ட்டில் 10,000 மைக்ரோஃபாரட் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி 26-0-26க்கு நம்ம 63 10,000 MFT நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்ப் பார்த்தீங்க அப்படின்னா MSK டிஜிட்டல் ஆடியோவில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் 5 சேனல் நம்ம அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் நம்ம வேற ஒரு பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
ஃபர்ஸ்ட்வேன்ற பிராண்டில். அதில் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து காம்பேக்டாக இருக்கனால நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 சேனல் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 சேனல் கெய்னர் எதுக்காக அப்படின்னா டீகோடர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நம்ம ஸ்ட்ரென்த்தாக கொஞ்சம் கொடுக்கறதுக்காக தான் இந்த 4 சேனல் கெய்னர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்த ரிலே எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்விட்சிங்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். டேரெக்டாக நம்ம ஸ்விட்சில் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சில நாள் போச்சு அப்படின்னா அந்த ஸ்விட்சோடைய கான்டாக்டிவிட்டி கம்மியாகிடும். ஸோ நமக்கு ஒரு சில சேனல் எடுக்காது, 5.1 கரெக்டாக வராது. அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூலாம் நடக்கிறதுக்காக தான் நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரிலே டைப்பில் போடுறோம். அதே மாதிரி ஸ்விட்சிங் போர்டாகவும் வருது. அந்த மாதிரி ஸ்விட்சிங் போர்டு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆடியோ மிக்ஸிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் வந்து அது நடக்காதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஐசிக்குள்ளே போயிட்டு நமக்கு வரும்போது மைன்யூட்டாக கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூவை நம்ம வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு ரிலே மெத்தடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக போகும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீஆம்ப் பார்த்தீங்க அப்படின்னா வசந்தில் ஆல்ஃபா பிடி யூஸ் பண்ணியிருப்பேன். இதுலேயுமே நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ வேறு மாதிரி இருக்கும். சேஞ்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வசந்தில் ஹெச்டி சரவுண்ட் போர்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹெச்டி சரவுண்டு அதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சக்தியில் சப்புப்ரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் இந்த 8 ஃபெட்டுக்கு பேஸ் வந்து எப்படி கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த போர்டை டிசைன் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். டிசைன் பண்ணி அப்படின்னா வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சில இடத்துல நான் வேல்யூ வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த போர்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான அவுட்புட் போனால் அப்படி தான் அதோடைய பர்ஃபார்மன்ஸே காட்டும். அதனால தான் நாம் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பவர் சப்ளை நம்ம போட்டிருப்போம். இந்த பவர் சப்ளை எதுக்காக அப்படின்னா இந்த ப்ரீ செக்ஷன் ஒர்க் ஆகிறதுக்காக அதான் நம்ம போட்டிருக்கிறோம். இவ்வளோ ஹெவியாக செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் கிராஸிங்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு ஹையான வோல்டேஜ் நமக்கு வராமல் எந்த ஒரு போர்ட்ஸுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாம் இந்த இடத்துல ஒரு பவர் சப்ளையை நம்ம க்ரியேட் பண்ணி இந்த ப்ரீ போர்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது 18018 போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்போட இன்டீரியர் அவ்வளோதான். எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய பகாரியா யூஸ் போர்டு தான். வழக்கம் போல் யூஸ் பண்ணுற ஹைஃபை மெத்தட் தான். ஹைஃபையில் ஒவ்வொரு பவர் ஆம்புக்கும் ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். அதை நீங்கள் செஞ்சு பார்க்க தான் உங்களுக்கு தெரியுமே தவிர்த்து நான் உங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் செட் ஆகும், ஒரு சில நேரத்தில் செட் ஆகாது. அதனால தான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூ போட்டு பாருங்கன்னு நம்ம சொல்கிறது. ஆம்போட இன்டீரியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய சின்ன ஒரு ஆடியோ டெஸ்ட் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஹைஃபை நெக்ஸ்ட்டு இந்த சரவுண்டு சென்டர் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப் வந்து ஆனில் இருக்குது. உங்களுக்கு ஃபேன் வர்ற சவுண்ட் மட்டும் தான் கேட்குமே தவிர்த்து மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டுமே கேட்காது. ஹிஸ் சவுண்டு வரும், பட் அந்த ஹம் சவுண்டு தான் நமக்கு வரக்கூடாது. ஹிஸ் சவுண்டு எதுக்கு வருது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் ட்ரிபிள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இல்லை ஒரு எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணிட்டதாலும் அந்த ஹிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த ஹிஸ்ஸு என்னோடய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அதனால் எனக்கு அந்த ஹிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கஸ்டமர் வீட்டில் கண்டிப்பாக அது தெரியாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லா வால்யூமும் நான் ஒரு லிமிட்டாக வச்சுருக்கிறேன். ஆடியோ ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. ஏன்னா நம்ம சாங்கை இப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டென்ட்டுக்கு காப்பிரைட் டோட்டலாக வந்துடுது. ஸோ ஆடியோ டெஸ்டிங் எல்லாமே நமக்கு தனியாக தான் வரும். இந்த வீடியோவுக்கு அடுத்து தான் உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நைஸாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு அந்த ஹைஃபையை வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபை ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு கேட்கும்போது தெரியும் அந்த ஆடியோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இதுவே நான் ஹைஃபை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த
மாதிரி நம்ம ஹைஃபை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவும் நமக்கு சன்னமாக இருக்கும். அந்த ட்ரிபிளே கேட்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் பஸ்ஸில் கேட்கக்கூடிய அந்த நைஸாக இருக்கக்கூடிய ட்ரிபிள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். மேக்ஸிமம் சரவுண்டில் வந்து எப்படி இதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு MP3 பாட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல சரவுண்ட் ஒர்க் ஆகும். மற்ற நேரத்தில் நீங்கள் ரொம்ப லோ குவாலிட்டிக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து வாய்ஸ் வந்து வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான ஆல்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணுன்றதை அப்கமிங் வீடியோவில் நான் டைம் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளால் வீடியோ வந்து கன்டினியூஸாக போட முடியதில்லை. ஆம்போடைய ஆர்டர்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ இருக்கனால வீடியோ ரெகுலராக வராது. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 days 20 days பக்கம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சென்டரை மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.